$10க்கு ஒரு அவுட்ஃபிட் வந்து நியூசிலாண்டில் வாங்க முடியுமா? அதுக்கு நாங்கள் வந்திருக்க இடம் தான் ஃபேமிலி ஸ்டோர். இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கடை நியூசிலாண்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். தேவையில்லாத பொருளை வந்து நிறைய பேர் இங்கே வந்து டொனேட் பண்ணிட்டு போவாங்க. அதை வந்து இந்த கடையில் வந்து சேல் பண்ணுவாங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. இதில் வர ப்ராஃபிட் எல்லாமே சேரிட்டிக்கு தான் அவங்க டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரு, மேட்ரஸ்ஸு, ஷூஸு, க்ளோத்ஸு எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறத வந்து த்ரிஃப்ட் ஷாப்பிங்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நியூசிலாண்டில் அந்த மாதிரி ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன உட்பட. நானுமே ஒரு 9 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஷாப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே. அண்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து ஏழைங்க தான் வந்து ஷாப் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி, பென்ஸ் காரில் கூட சில பேர் வந்து இறங்கி இந்த மாதிரி கடைக்குள்ளே வந்து ஷாப் பண்ணுறதை நானுமே பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 அவுட்ஃபிட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் நான் செகண்டாக ட்ரை பண்ண அந்த ஸ்கர்ட்டும் டாப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நான் இன்றைக்கி பில் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $13 ஆச்சு. ஒரு $3 எக்ஸ்ட்ரா ஆயிருக்குங்க. மன்னிச்சிட்ருங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டாடா, பாய்.